ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாப் டாக்கெட் நான் உங்க டாப் டாக்கெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி வீடியோ போகிறோம் நல்லாவே தெரியும். அக்னேஷ் ரேகர் இதோட கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் சரியா புரியும். போன வீடியோல லாஸ்டா நம்ம காணல் நீரை பருகதிடிக்கும் விசித்திரமான விஞ்ஞானிகளின் கோஷ்டி என்று கூட பலர் எங்களுக்கு பட்டம் சூட்டினார்கள் அப்படின்ற சென்டென்ஸோட முடிச்சிருப்போம். இப்போ அதிலிருந்து இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தலைவராக இருந்ததால் என்னை குறிவைத்தே இப்படிப்பட்ட சொல்லம்புகள் ஏவப்பட்டன. வானத்தையே கட்டி ஆள்பவனாக நினைத்துக் கொண்டிருக்கும் நாட்டுப்புறத்தான் தான் இவன் என்பதுதான் என்னை பற்றிய அவர்களின் அபிப்பிராயம். எங்களுக்கு எதிரான கருத்துகளின் தாக்குதல் எப்போதுமே நல்லதை நினைக்கும் எனது மனதிற்குள் இடித்தாங்கியாய் மாறியது. அப்போது விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பில் ஏடிஇ இருந்த சில மூத்த விஞ்ஞானிகளின் பேச்சை கேட்கும் போது ரைட் சகோதரர்கள் பற்றி ஜான் ட்ரோபிரிட்ஜ் 1896 எழுதிய பிரசித்தமான நையாண்டி கவிதை வரிகளை நினைத்து பார்த்தேன். ஊசி நூலுடன் மெழுகு சுத்தி, இடுப்பு கச்சை பக்கில் திருகாணி, இப்படிப்பட்ட பொருள்களையே மேதைகள் பயன்படுத்துகிறார்கள். வடிவத்திற்கு 2 வௌவால்கள், அதிசயமான மனிதர்கள், ஒரு கரிச்சட்டி, 2 துருத்திகள். திட்டம் ஆரம்பித்து ஏறக்குறைய 1 வருடம் முடிந்த சமயத்தில் வழக்கப்படி பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் ஏடிஇக்கு வருகை தந்திருந்தார். அசம்பிளி பணிக்கூடத்திற்கு அவரை அழைத்து சென்றேன். உள்ளே இருந்த ஒரு மேசையில் தனித்தனி இணைப்புகளாக ஜெம் மாடல் பிரிக்கப்பட்டு கிடந்தது. போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்காக நடைமுறை சாத்தியமான போவர் ரக விமானத்தை உருவாக்கும் எங்களுடைய அயராத உழைப்பின் அடையாள சின்னம் அது. அடுத்த வருடத்திற்குள் சோதனை ஓட்டத்திற்கு இந்த சின்னஞ்சிறிய மாதிரி வடிவத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்னிடம் அமைச்சர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். கலாமிடம் இப்போது இருக்கும் இணைப்பு பாகங்களை வைத்து கொண்டு ஜெம் விமானத்தை தயாரிக்க முடியும் என்று அவர் டாக்டர் மெட்டிராவிடம் நம்பிக்கையுடன் கூறினார். சிவபெருமானின் வாகனத்தை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு ரக விமானத்திற்கு நந்தி என்று பெயர் சூட்டினோம். எங்களுக்கு கிடைத்த அற்ப சொற்பமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த ஒரு சிறு மாதிரி வடிவம், அதன் அமைப்பு, திறன், தோற்ற பொலிவு என்ற விதங்களில் எங்கள் எதிர்பார்ப்பை விட பிரமாதமாக இருந்தது. இங்கே இருக்கும் வானூர்தியை உருவாக்கியது கருவிகள் அல்ல, திறமை வாய்ந்த பொறியாளர்கள் தான். பார்ப்பதற்காக அல்ல, பறப்பதற்காக உருவாக்கப்பட்டது இது என்று எனது சகாக்களிடம் கூறினேன். பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் நந்தியில் பறந்தார். உடன் வந்த அதிகாரிகள் அவரது பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டதையும் பொருட்படுத்தவில்லை. பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவசாலியான குரூப் கேப்டன் ஒருவர் அமைச்சர் குழுவில் இடம் பெற்றிருந்தார். என்னை போன்ற அனுபவம் இல்லாத ஒரு சிவிலியன் பைலட்டை நம்பி பறக்கும் பேராபத்தில் இருந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தாமே விமானத்தை ஓட்டுவதற்கு முன்வந்தார் அவர். அத்தோடு விமானத்தில் இருந்து வெளியே வந்து விடுமாறு எனக்கு சைகை காட்டினார். நான் உருவாக்கியிருந்த அதை ஓட்டக்கூடிய திறமை எனக்கு உண்டு, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்பதால் இறங்க மாட்டேன் என்று தலையசைப்பில் அவருக்கு புரிய வைத்தேன். இந்த சைகை மொழியை கிருஷ்ணமேனன் கவனித்து விட்டார். என்னை மட்டம் தட்டிய குரூப் கேப்டனின் அபிப்பிராயத்தை சிரித்து கொண்டே ஒதுக்கி தள்ளி அமைச்சர் என்னை பார்த்து விமானத்தை ஸ்டார்ட் பண்ணும்படி சைகை காட்டினார். விமானம் பறந்தது. அவருக்கு ஏக சந்தோஷம். ஓவர் ரக விமானத்தை உருவாக்குவதில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. இன்னும் சக்தி வாய்ந்த என்ஜினை தயாரிக்கும் வேலையை தொடருங்கள். 2வது பயணத்திற்கு என்னை கூப்பிடுங்கள் என்று என்னிடம் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன். சந்தேகப்பட்ட அந்த குரூப் கேப்டன் இப்பொழுது அவர் ஏர் மார்ஷல் கோலோ, பின்னர் எனக்கு அருமை நண்பராகிவிட்டார். திட்டமிட்டதற்கு முன்னரே எங்கள் திட்டப்பணியை முடித்து விட்டோம். 40 மில்லிமீட்டர் காற்றழுத்தம் உள்ள சூழ்நிலையில் பறக்கக்கூடிய 550 கிலோ ஒட்டுமொத்த எடை கொண்ட ஹோவர் விமானத்தை தயாரித்து விட்டோம். இந்த சாதனையால் டாக்டர் மிட்டிராவிடம் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அந்த சமயத்தில் கிருஷ்ணமேனன் பதவியில் இல்லை. என்னிடம் சொல்லி இருந்தபடி 2வது பயணத்திற்கு அவர் வர முடியாமல் போனது. மாறிவிட்ட சூழ்நிலையில் நமது சொந்த தயாரிப்பான ஓவர் விமானத்தை இராணுவ சேவையில் பயன்படுத்துவது என்ற அவருடைய கனவில் பலருக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் கூட நாம் ஓவர் விமானத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த திட்டம் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது. கடைசியில் கிடப்பில் போட்டு விட்டார்கள். இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். வானம்தான் எல்லை என்று அதுவரை நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்தும் எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றியது. இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி செஷன்.
இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல இருந்தே ஒன்று கண்டினியூ ஆயிட்டு வருது. என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெம் மாடலை உருவாக்குறதும் ஓவர் ரக விமானத்தை உருவாக்குறதும் அவங்களோட வேலையா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. போதுமான ரிசோர்சஸும் கிடைக்கல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு லிமிட்டட் ரிசோர்சஸ்லயே அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஒரு வழியா ரோவர் வகை அந்த விமானத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணமேனன், அமைச்சரான கிருஷ்ணமேனன் வந்து அந்த பிளைட்ல பறக்க ஆசைப்பட்டாரு. ஸோ பறந்தாரு. இத்தனைக்கும் அவர் சேஃப்டி புரோட்டோகால் அதை எதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணாம அவர் வந்து பறந்தாரு. இருந்தாலும் இப்பதான் ஒரு ஸ்டார்ட் பண்ற அந்த சிவிலியன் கேப்டனான கலாம ஓட்டுறது சேஃப்டி கிடையாது அப்படின்னு நினைச்ச குரூப் கேப்டன் அவரே ஓட்டுறதுக்கு முன் வந்தாரு. பட் ஆனா கலாம் வந்து கான்பிடென்டா இருந்ததுனால இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கவனிச்ச நம்ம கிருஷ்ணமேனன் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம கலாமியே வந்து ஓட்ட சொன்னாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். என்னதான் இந்த எவ்வளோ விஷயம் கஷ்டப்பட்டு அவங்க அந்த ரோவர் வகை விமானத்தை உருவாக்குனாலும் கடைசியில பாத்தீங்கன்னா கிருஷ்ணமேனன் பதவியில் இல்லை, அதனால சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லை. கடைசியில நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தானே உருவாக்குற ரோவர் விமானத்தை நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற அதுல வந்து உடன்பாடு இல்லை, அதனால இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ரோவர் வகை விமானத்தையும் ஜெம் மாடலையும் பாத்தீங்கன்னா ஸ்டேவ்ல போட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா அப்துல் கலாம்க்கு கிடைச்சது. அதோட நம்ம இன்னைக்கு வீடியோல முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.